நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மை கூட ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜோஸ்வா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அடிமைக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் ஆண்டவர் நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரலோக தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதமாவுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு நாங்கள் எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் உடைய கிருபை எங்கள் மேலே தந்திருக்கிறதற்காய் நன்றி. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், இந்த நாளில் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை நடத்த வேண்டும். ஒரு நிமிஷம் கூட அவர் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, வாழவும் கூடாது, வாழவும் தெரியாது. பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை பேசுகிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நமக்கே எப்படி இது நடந்தது, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்களாகிய எல்லாருக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். ஆனால் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பார்த்திங்கன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த புதிய ஆண்டில் நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒரு வேளை டிசம்பரில் துதித்தோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பாடி ஆராதித்து துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறார். அதில் வசனம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த நாளில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் படிப்பில், உங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தில், பிள்ளையுடைய திருமணத்தில், குழந்தை பாக்கியத்தில், ஊழியத்தில், சரீர சுகத்தில், சில கட்டப்பட்ட சூழ்நிலையோடு நீங்கள் இருக்கலாம். ஒன்றுமே நடக்கலையே, எத்தனையோ ஆண்டுகள் நானும் ஆண்டவரை தேடிட்டேனே, நானும் எனக்கு சில காரியங்கள் நடக்கவில்லையே என்று நான் ஒரு இருளான தன்மையில் இருக்கிறேன், நான் ஒரு இருண்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, நான் உனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத ஒரு பெரிய கிரகிக்க முடியாத காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆராய்ந்து முடியாத, எப்படி இது நடந்தது, இந்த காரியம் எப்படி நடந்தது, இந்த திருமணம் எப்படி நடந்தது, இந்த பையன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், என் கணவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், இந்த குடிகார மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட்டார், இப்படி ஒரு கீழ்ப்படியாத பிள்ளைகளை எப்படி கீழ்ப்படிந்தார்கள், அப்படிப்பட்ட ஒரு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இது உண்மை. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்யணுமா பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா, இங்கே பார்வோன் வருகிறான், சிமந்த சமுத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனை விட்டு வெளியே வருகிறார்கள், எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். அவன் பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறான். ஒருவேளை இது நமக்கு ஒரு சிலருக்கு அநேகருக்கு தெரியும். ஒருவேளை இதை பார்க்கிற அநேக மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பார்க்குறோம், இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குறோம், இந்த ஜோஸ்வா டிவி நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு பார்வோன் என்றால் என்னன்னு தெரியாது, செங்கடல் என்றால் என்னன்னு தெரியாது.
இதை பார்க்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கிறார், செங்கடல் என்றால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள். ஆமாம், அந்த பிரச்சனைகளை எப்படி தாண்டி செல்வது? ஐயோ, இதை எப்படி, இந்த பிரச்சனை, ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை குடிகார கணவனாக இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கிறது. சூழ்நிலைகள், வீடு கட்ட முடியாமல், கடன் அடைக்க முடியாதபடி கண்ணீரோடு வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் எனக்கு இதை சொல்ல சொன்னார். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாலே வழியே தெரியாமல் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். பின்னாலே பார்வன் துரத்தி கொண்டு வருகிறான். எப்படியாவது அவங்களை என்ன செய்யக்கூடாது? கானானுக்குள் விடக்கூடாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடக்கூடாது என்று சொல்லி துரத்தி வருகிறான். முன்னாலே செங்கடல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, முன்னாலே செங்கடல், வழி இல்லை. பின்னாலே பார்வன் வருகிறான், துரத்தி கொண்டு வருகிறான். எங்கே போவது? வழி தெரியவில்லை. இதை பார்க்கிற நானும் நீங்களும் கூட அநேக வேளையில் இப்படி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேறு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இங்கே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, பார்வன் சொல்கிறான், அந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் அப்படி சொல்கிறான், உமது தொடருவேன், பிடிப்பேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 9-10. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவளிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான். பார்த்தீங்கன்னா, பகஞ்சன் சொல்கிறான், இவங்க இதோட க்ளோஸு, இவங்க இதில் எழும்ப மாட்டாங்க, இவங்களுக்கு வழி இல்லை. பின்னாலே பார்வன் ஒருவேளை உங்களை பில்லி சுனியன் துரத்தலாம், மந்திரங்கள் துரத்தி கொண்டிருக்கலாம், மனுஷன் துரத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம், ஒருவேளை பயங்கரமான ஒருவேளை பல பிரச்சனை, ஒருவேளை வீட்டு காரியங்கள், இடம் காரியங்கள், சில காரியங்கள் கோர்ட்டில் இருந்தது உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாருங்கள், அவன் சொன்னான், நான் பிடிச்சிக்கிடுவேன், நான் அவங்கள விட மாட்டேன், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவளிடத்தில் திருப்தியாகும். நான் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறான் பிசாசு. ஆனால் வசனம் சொல்கிறது, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம்போல் அமிழ்ந்து போனார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதை பார்க்கிற எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் உங்களை பார்த்து, உன் பிரச்சனைலாம் உனக்கு வழி திறக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், உனக்கு செங்கடல் முன்னால் இருக்குது, பிரச்சனை தான், அதில் வழி திறக்கும்னு சொல்கிறார். என்ன தெரியுமா, இங்கே ஆண்டவர் என்ன செஞ்சாங்க இவங்க பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்கிறது 11ஆம் வசனம், யாத்திராகமம் 15-11, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று எழுதியிருக்கிறது. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்தையும் பூமியையும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எனக்கு அன்பான தேவஜனமே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று நீங்கள் உள்ளத்திலே நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எனக்கு அன்பான தெய்வஜனமே, உண்மையில் உலகத்தில் கோடி கோடி ஜனங்கள் இருந்தாலும் நமக்கு உங்களுக்கு உதவி செய்ய தேவன் மட்டும்தான், ஒருவர் மட்டும்தான். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா கலங்கி போய் நிற்கிறீர்களா? பிள்ளை திருமணம் முடிக்க மாட்டேங்குது, ஐயோ கீழ்ப்படிய மாட்டேங்குது, நீங்கள் ஒரு சிலரை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அழாதே, உமக்கு ஒப்பானவர் யாருன்னு நீங்கள் உள்ளத்தில் சொல்லு மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்வீங்கப்பா. அப்படின்னா என்னென்னா, நீ பெரியவரப்பா, நீ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த உலகத்தை காட்டிலும், மனுஷிக திட்டங்களை காட்டிலும், பிசாசின் திட்டங்களை காட்டிலும் நீர் பெரியவர். ஏனென்றால் பிசாசின் கிளை அழிக்கும்படியாய் தேவன் வெளிப்பட்டது மாத்திரமல்ல, அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அவர் நமக்குள் இன்றைக்கும் இருக்கிறார். உங்களோடு பேசுகிறார், இப்போ பேசுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவர் இல்லைப்பா. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு செங்கடல் பிளக்கிறது. நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள். எங்களுக்கு துதிக்க தெரியாதே சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரை உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவர் இல்லைப்பா, நீர் பெரியவர், இராணுவங்களின் தேவன், நீர் பெரியவர் சொல்லுங்கள், பெரியவர் சொல்லுங்கள். யோனாவிலும் பெரியவர், ஓ ரிபலவா, சாலமோனிலும் பெரியவர், ஓ அவர் ராஜாதி ராஜா. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் சொன்னாலே போதும், எல்லா பிரச்சனையும் மாறும், செங்கடல் பிளக்கும், உங்களுக்கு வழி உண்டாகும். வழி உண்டாகுது மாத்திரம் அல்ல, ஓ பின்னாலே துரத்தி வந்த எல்லா பார்வோனும், பயமுறுத்தி வந்த பலவீனம், பயமுறுத்தி வந்த போராட்டம், பயமுறுத்தி வந்த பொல்லாத சிந்தனைகள், பயமுறுத்தி வந்த பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மூடுவார். பார்வோன் மூடப்பட்டான். என்ன தெரியுமா? கடலிலே அந்த வசனம் சொல்கிறது, உம்முடைய காற்றை வீச பண்ணினே, கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்களாம். ஈயம் மாதிரி அமிழ்ந்து எழும்ப முடியவில்லை. கர்த்தனைக்கு சொல்கிறார், உங்கள் பிரச்சனைக்கு இன்றைக்கி முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், பார்த்தீங்கன்னா அந்த யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, 29ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தில் நடுவாக வெட்டாந்தரையில் வழியில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. பார்த்தீங்கன்னா தண்ணீரில் அந்த செங்கடலில் வழி திறந்தது. உங்களுக்கு இன்றைக்கி வழி திறக்கிறார். இதை பார்க்கிற விசுவாசத்தோடு தேவனால் ஆண்டவர் இறையாதே நெல் என்று சொன்னவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு இன்றைக்கு வழி திறக்கிறார். செங்கடலில் வழி திறக்கிறது. அவங்க உலர்ந்த தரை வழியாக போனாங்களாம். ஆமாம், சகதி இல்லை, முட்கள் இல்லை, உள்ள அசடு இல்லை. அந்த பாதை அவர்களுக்கு செம்மையாய் வந்தது. ஆமாம், கர்த்தனைக்கு சொல்லுகிறார், உங்களை பார்த்து பார்வோன் மூடப்பட்டான். பின்னால் வந்த பார்வோன் இவங்க இங்கே வந்து நடந்து முடிக்கவும் கடல் மூடி போட்டது. உங்கள் பிரச்சனையை மூடி போட போகிறார் கர்த்தர். இன்னைக்கு சொல்லுகிறார், இதுவரைக்கும் தடையாக இருக்கிறதா? இதுவரைக்கும் இந்த காரியம் நடக்கவில்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பார்வோனையும் எல்லாவற்றையும் நான் மூடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்வோன் என்றால் தடை பண்ணுகிறவன். உக்கமான கர்த்தருடைய தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் சொல்லணும், நீர் பெரியவரப்பா, நீர் யோசனையில் பெரியவர், நீர் செயலில் மகத்துவமானவர் என்று நீங்கள் சொல்லணும். 10,000 பேர் சிறந்தவர். வேறு நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். இயேசு பெரியவர்னு சொல்லுங்கள். ஒரு நாளில் நான் ஒரு புளியங்குடிக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு தாயார் அப்படி ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். வயதான தாயார், அவங்க நல்ல திடகாத்திரமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு 88 வயசுக்கு மேலே இருக்கும், 90 வயசு இருக்கும். அவ்வளோ திடகாத்திரமாய் அவங்க சொன்னாங்க. பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்களாம், ரொம்ப பக்தி. ஒரு நாள் அவங்க கருது அறுத்து கொண்டு போகும்போது அவங்க திடீர்னு நடக்கும்போது கிணற்றுக்குள்ளே விழுந்துட்டாங்க. கிணத்துக்குள்ளே விழுந்தோடனே அந்த தண்ணி வந்து கழுத்தளவு இருக்குதான், கெட்டு தலையிலேருந்து கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு.
இவங்க கூப்பிட்டு பார்க்காங்க, சத்தம் ஒன்றுமே வெளியே. மேலே போகிறவங்க கதிர் சத்தம் தான் கேட்கும். ஒரு வேளை கதிர் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கதிர் சத்தம் மட்டும்தான் கேட்கும். சல் சல் சல்னு போவாங்க. இவங்க கீழே நின்று சத்தம் போட்டிருக்காங்க. கிணத்துக்கள் இருந்து அந்த அம்மா சொன்ன சாட்சி, உள்ளேருந்து சத்தம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தம் போட்டோடனே அவங்க ஒரு ஆண்டவரை அறியாத தாய். நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் கூட கூப்பிட்டா செவி கொடுப்பாரா? உண்மை தெய்வ ஜனமே, அவர் எல்லாரும் கூப்பிடுறதுக்கு நிற்கிற தேவன். குருடன் கூப்பிட்டால் நின்றார், வியாதியஸ்தன் கூப்பிட்டால் நின்றார், குஷ்டரோகி கூப்பிட்டும் போது நின்றார். அந்த தாயார் சொன்னாங்க, உன்னை பொழுதடைய போகுதான், ஐயோ நம்ம என்ன செய்ய கிணத்துக்கள் நிற்கும் அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துதா, ரோட்டில் ஏசாமியை பற்றி சொல்லிட்டு போவாங்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லுவாங்களே சர்ச்சில் அப்படின்னு சொல்லி இயேசுவேன்னு கூட்டாங்களாம். அந்த வார்த்தை அவங்களுக்கு வந்துச்சான். இயேசுவே இயேசுவேன்னு இருக்காங்க. 3 முறை கூப்பிட்டாங்களாம். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு மேலே போனவங்களுக்கு உடனே என்ன உள்ள சத்தம் கேட்குன்னு சொல்லி பொழுது எல்லாம் கருக்கலாக போதான். தாயாரை மேலே அவர்களை கொண்டு வரும்படியாய் பல காரியங்களை கொண்டு வந்து வீட்டுக்கு வந்தாங்களாம். அவங்க சொன்னாங்க, பாப்பா நான் எனக்கு ஏசாமி அப்படி உதவி செய்தார் என்று சொன்னாங்க. ஆமாம், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படி உதவி செய்யும்படியா, உங்களுக்கு வழி திறக்கும்படியா மறுபடியும் எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு வழி திறக்கப்படுகிறது, இது உண்மை. அவர் செங்கடலை பிளந்தவர், பார்வோனை மூடினவர், உலர்ந்த தரை வழியாய் போனாங்களாம். இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் சலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றதாம், பாதுகாப்பாய். கடல் பிளந்து தண்ணி அப்படியே நிற்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் நடக்கிறாங்க, நீங்கள் நடந்து போகிறீங்க, வழி இல்லையா? நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஜீவனாய் வழியாய் உங்களுக்கு தோன்றப் போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார். அவர் சொன்னால் செய்வார். ஜெபம் பண்ணுவீங்களா? துதிப்பீங்களா? ஆண்டவரே, ஒருவேளை கிறிஸ்தவ ஜனமாக இருந்தால் கூட நீங்கள் நல்ல கர்த்தரை துதிங்கம்மா, ஆண்டவரை பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். கர்த்தர் நீர் செய்த எவ்வளோ நினச்சி பாருங்கள், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே, முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே, என்னே சுராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோஸ்திரம். ஆண்டவரே, அவர் செய்த நன்மைகளை நினச்சி, ஐயா எவ்வளோ நன்மை செய்திருக்கீங்க, நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அநேகர் ஒருவேளை 5 வயதில் மறிச்சிடுறாங்க, 10 வயசில் மறிச்சிடுறாங்க, 5 வயசில் மறிச்சிடுறாங்க. உங்களையும் என்னையும் ஒரு 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் அப்படி நடத்தி வந்திருக்கிறாரே. அவர் அல்லவோ எத்தனை செங்கடலை பிளந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செங்கடலும் பிளக்கிறது. திருமண தடையா, வேலையில் தடையா, படிப்பில் தடையா, ரட்சிப்பில் தடையா, கடன் தடையா, எந்த கோர்ட்டு காரியமாக எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மலமாக்குவார். 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, 2ஐயும் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய போகிறார். நீங்களே நினைப்பீங்க எப்படி நடந்ததுன்னு. பாருங்கள், என் கூட ஒரு சகோதரி உடன் ஊழியர் அவங்க சொன்னாங்க, இந்த வசனத்தை அப்படியே சொல்லுவாங்களாம். அப்படியே ரொம்ப கவலையாக இருக்கும்போது, வாசலில் இருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா அப்படி சொல்லுவாங்களாம். அவ்வளோ நன்மைகள் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாய் பல அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். உங்களுக்கும் பல காரியங்களை செய்ய போகிறார். 4 ஆண்டுகள் தான் இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு அத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்து அற்புதம் நடத்தி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை பார்க்கிற எனக்கு அன்பான தேவஜனங்களே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, முதியோர்களே, பெற்றோர்களே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை என் காரியம் ஒன்றுமே வாய்க்கலையே, நான் எதை தொட்டாலும் கரியாக போயிடுதே, நான் எதை தொட்டாலும் உடஞ்சி போகுதே, எதை தொட்டாலும் எனக்கு அது யூஸ் ஆகலையேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? எங்கே போனாலும் தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சி அழுறீங்களா? முதல்ல வழி திறந்தார். இங்கே உங்களுக்கு நீங்கள் துதிக்க மட்டும் செய்யுங்க. எனக்கு துதிக்க தெரியாதுன்னு சொன்னால் எனக்கு துதிக்க கிருபதாங்கன்னு கேளுங்க. அவர் உங்கள் மேலே ஒரு துதியின் உடைய போடுவார். உங்களுக்கு துதிக்கவே தெரியாத துதியின் உடைய போடுவார். உங்கள் சஞ்சலம் தொய்ப்பு வஸ்திரத்தெல்லாம் தூர எடுத்துட்டு சாம்பலுக்கு பதிலாக உங்களை சிங்காரத்தை வைத்து உங்களை துதிக்க வைப்பார். இரண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் வேத புக்கு இருக்கும், பைபிள் இருக்குமானால் நீங்கள் எடுத்து அதை வாசித்து ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் வாசிங்க. இதுதான் பேசும். வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. என் வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை ஆண்டவர் பிரபலப்படுத்தி இருக்கிறாராம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். வார்த்தை தான் ஜீவன் தான் இயேசு. எனக்கு அன்பான சகோதரர்களே, வேதத்தை ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் பைபிள் இருக்குன்னா எடுத்து வாசிங்க. உங்களுக்கு தடையில்லாமல் இருக்குமானால் எடுத்து வாசிங்க. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், எந்த இடத்துல நம்ம நிற்கணும், எந்த இடத்துல பாருங்கள், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும், பரியாசக்காரர் கேலி பண்ணுற இடங்கள், பிரியமில்லாத இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரிங்க்ஸ் கடையோ எங்கேயோ போய் நம்ம நிற்கக்கூடாது. உங்களுடைய நடைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஆண்டுக்கு பிரியமான நடையாக இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரும். தேவையற்ற இடத்துக்கு போகக்கூடாது. தேவையற்ற மக்களோடு போய் உட்கார்ந்து பேசக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யணும்னா தேவையில்லாத இடத்துல போய் நிற்காதே. சும்மா புறங்கூறுற இடத்துல போய் உட்காரக்கூடாது. புறங்கூறுகிறவன் ஒருவேளை பிராண சிநேகிதனை பிரித்து விடுகிறான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான பெற்றோரே, நீ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு தெரியல. புறங்கூறக்கூடாது. வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஒரு அதிகாரமாவது வாசிங்க. ஒருவேளை தேவஜனமாக இருப்பீர்களானால் 5 அதிகாரமாவது வாசியுங்கள். எனக்கு அன்பான சகோதரிகளே, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தை வெறுமையாக திரும்பாது. நான் என்ன சொன்னனோ அதை செய்து முடித்து தான் பரலோகத்துக்கு வரும்னு சொல்கிறார். ஆதியாகமத்திலேருந்து இப்போ வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தேவதாசர்களுக்கெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் நிறைவேற்றி விட்டார். இன்றைக்கு நமக்கும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். எத்தனை காரியங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இதை பார்க்குற தேவ ஜனமே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும். உங்கள் கடையில் வருமானம், உங்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள், ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தில் ஐயோ நான் நினச்சது ஒன்றுமே நடக்கலையே, உங்கள் எதிர்காலத்தில் எதெல்லாம் நீங்கள் இந்த ஆண்டவரை நோக்கி தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். அவரே வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஆமாம், வாய்க்க பண்ணுவார். வேதத்தை வாசிப்பீர்களா? வாசிக்க இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா, கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரானால் அந்த வார்த்தை நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குமா. வாக்குத்தத்தமானாலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரானால் அது நம்மை சுற்றி கொண்டே இருக்குமா. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது நிறைவேறும்படியாய். பாருங்கள், ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஏசாயா ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ரீமானா ஷந்தர ஊக்கலவையின் வார்த்தை வெறுமையாய் திருவாருங்க. 55ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய இதை மாற்றம் வாசித்து நம்ம முடிக்கலாம். நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். அநேகர் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. இதில் தான் புதையலே இருக்குது, இதில் தான் பிளஸ்ஸிங்கே இருக்குது. ஆமாம், நம்ம ஜெபிக்கவும் செய்யணும், வேதம் வாசிக்கணும், ரெண்டும் பின்னி பிணைய வேண்டும். வசனம் சொல்கிறது,
9ஆம் வசனம் 55:9, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அவர் என்ன சொன்னாரோ, என்ன சொன்னார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வேன், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பாருங்கள், அறிக்கை பண்ணுங்க, ஜெபிங்க, ஒர்ஷிப் பண்ணுங்க, நல்லா வீட்டுக்குள்ள கரக்குள்ள தூக்கி ஒர்ஷிப் பண்ணுங்க. ஒர்ஷிப் பண்ண தெரியலை அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு துதியின் உடையை, துதியின் அபிஷேகத்தை போடுவார். எல்லாரும் பிறக்கும்போதே ஒர்ஷிப்பு எல்லாருக்கும் தெரியாது. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்து செங்கடல் பிளக்கிறது, பார்வோன் மூடப்படுகிறான். ஆண்டவரை துதிப்பீர்களா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். உங்களை நம்பி சொல்கிறாரு, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என்னை துதிப்பாங்க, நான் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்பாங்க. பாருங்கள், தாவீது துதித்ததுனால கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? பரலோகத்தை எல்லாரும் கண்களை மூடி, எசப்பா இதுவரைக்கும் நான் துதிக்கலை, அழுதுகிட்டே இருந்துட்டேன், புலம்பிக்கிட்டே இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. எல்லோரும் இதை பார்க்குற தேவஜனமே, உங்களுக்கு இன்றைக்கி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்து அவர் நாமத்தை உங்கள் மூலம் மகிமைப்படுத்த போகிறார். உங்கள் மூலம் அது மகிமைப்பட போகிறது. கர்த்தரை துதிக்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்கணும். எல்லாரும் கேட்கலாம், எல்லாரும் துதிக்கலாம், போற்றுங்க, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஒருவரை புகழ்ந்து இப்போ சொல்கிறது தான் துதி. பாருங்கள், ஒரு மனுஷனை சிலர் புகழ்வாங்க, அதுதான். அதே போல் நம் தெய்வத்தை, அவரை புகழ வேண்டும். நீர் எனக்காய் மரித்தீர், ஜீவனை கொடுத்தீர், உயிரோடு எழுந்தீர், என் கூட இருக்கிறீர், எனக்காய் ரத்தம் சிந்தீர். இதுதான் துதி. நீங்கள் எவ்வளோ நன்மை செய்திருக்கீங்க, அதுதான் துதி. தேங்க்யூ. செய்வீர்களா? கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வேத தியானியங்கள், அது உங்களை நடத்தும், உங்களை கனப்படுத்தும், உங்களை ஆசீர்வதி. வெறுமையாக இது திரும்பாது. அந்த வார்த்தை நிறைவேறே ஆகும். யோபு 5:9 நிறைவேறி ஆகும். நன்றி ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் நீங்கள் சொன்னதை நான் சொல்லியிருக்கேப்பா, நீர் இது நிறைவேற்றுவீராக, எல்லாருக்கும் நிறைவேறுவதாக, செங்கடல் பிளப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே, பார்வோன் மூடப்படுவானாக இயேசுவின் நாமத்தினாலே, என் ஜனங்களுமே துதிப்பார்களாக, என் ஜனங்கள் வேதத்தை வாசிப்பார்களாக, எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா இருளின் அந்தகார வல்லமைகள் அழியட்டுமே இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இப்பொழுதே ரிலீஃப் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். உலர்ந்த தரை வழியாய் இவர்கள் நடப்பார்களாக, சந்தோஷத்தோடு கம்பீரிப்பார்களாக, நன்மையான காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.